Taste the Daily. கரூரில் சாலையை ஆக்கிரமித்த நபருக்கு ஆதரவாக திமுக நிர்வாகி மாநகராட்சி அதிகாரியிடம் வாக்குவாதம் செய்ததால் அரசு அதிகாரி அங்கிருந்து புலம்பியபடியே சென்றார். ரவுண்டானா திரும்பும் பகுதியில் சாலையை ஆக்கிரமிப்பு செய்து தகர கொட்டாய்கள் அமைத்து ஆக்கிரமிப்பு செய்த நபரால் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை இருந்ததாக புகார்கள் எழுந்தது. இதனையடுத்து புகாரின் பேரில் மாநகராட்சி அதிகாரிகள் சாலையை மறித்து அமைக்கப்பட்ட ஆக்கிரமிப்பை அகற்ற வலியுறுத்தினர். அப்போது ஆக்கிரமிப்பில் ஈடுபட்ட நபருக்கு ஆதரவாக திமுக நிர்வாகி கார்த்திக் என்பவர் குறுக்கிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் மாநகராட்சி அதிகாரிகள் புலம்பியபடி அங்கிருந்து சென்றனர். இந்த வீடியோ வெளியாகிய நிலையில் ஸ்டாலின் ஆட்சியை பொதுமக்கள் விமர்சித்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே 3 கிராம பகுதிகளில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைக்கும் பணியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் குறிஞ்சி முருகன், ஊராட்சி மன்ற தலைவர்கள் முருகேசன், பூங்கொடி, மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் மோதிரம் பொன்னுச்சாமி, அரசு ஒப்பந்ததாரர் கோமதி சங்கர், கோடாங்கிப்பட்டி கிளை செயலாளர் கோவிந்தராஜ், கொத்தங்குளம் கிளை செயலாளர் மாரியப்பன் மற்றும் கழக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் ஊனமலை கிராமத்தில் உள்ள கிராம நிர்வாக அதிகாரி மற்றும் அவரது உதவியாளர் இருவரையும் இடமாற்றம் செய்ய கோரி கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர். கிராம நிர்வாக அதிகாரியாக இருக்கும் காந்திமதி, அவருக்கு உதவியாளராக இருக்கும் பூர்ணிமா ஆகிய இருவரும் அலுவலகத்திற்கு உரிய நேரத்தில் வருவதில்லை என்றும் சிட்டா, பட்டா போன்ற சேவைகளுக்கு லஞ்சம் கேட்பதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் அவர்கள் இருவரையும் பணியிட மாற்றம் செய்ய கோரி கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆபரேட்டருக்கு 3 ஆண்டுகளாக வேலை வழங்காமல் அதிகாரிகள் அலைக்கழித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பாளையங்கோட்டை மேல்பாதி ஊராட்சியில் முருகானந்தம் என்பவர் கடந்த 40 ஆண்டுகளாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆபரேட்டராக பணி செய்து வந்த நிலையில் ஸ்டாலின் ஆட்சியின் மாவட்ட நிர்வாகமும் வட்டார வளர்ச்சி அதிகாரிகளும் 3 ஆண்டுகளாக பணி வழங்க மறுத்து வருவதாக வேதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பல அதிகாரிகளிடம் மனு அளித்தும் பலன் இல்லை என்று கூறும் முருகானந்தம், பணி செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என்றும் சுமார் 50,000 ரூபாய்க்கும் அதிகமான நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்றும் திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார்.